Hi students, today we are going to talk about electromotive force and internal resistance. அதாவது மின் இயக்க விசை மற்றும் அகமின் தடை. இந்த மின் இயக்க விசை electromotive forceங்கிறது a battery or cell is called a source of electromotive force. அதாவது a battery or cell ஓட source தான் நம்ம electromotive forceன்னு சொல்றோம். EMF. நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோல ஒரு செல் மேக் பண்ணிருப்போம். ஒரு பீக்கர் எடுத்திருப்போம். அதுல ஆஃப் பீக்கர் சல்ஃபூரிக் ஆசிட் ஃபில் பண்ணியிருப்போம். அதில் 2 எலக்ட்ரோடு மூழ்க வச்சுருப்போம். ஒன் இஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோடு கார்பன் எலக்ட்ரோடு, அடுத்த ஒன் இஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோடு ஜிங்க் எலக்ட்ரோடு மூழ்க வச்சுருப்போம். திஸ் இஸ் கெமிக்கல். அதனால கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக இந்த 2 எலக்ட்ரோடில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், மின்னழுத்தம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு சர்க்கியூட்டில் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பட் இந்த செல்லை சர்க்கியூட்டில் கொடுக்காத பொழுது இந்த 2 டெர்மினலுக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப்னு சொல்கிறோம். சரியா? இந்த செல்லை சர்க்கியூட்டில் கொடுக்காத பொழுது இருக்கிற இந்த 2 எலக்ட்ரோடு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நாம மின் இயக்க விசை. புக்கில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு செல் இருக்குன்னா அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ். இதில் இந்த முனையில், அதாவது இந்த டெர்மினலில் எவ்வளோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்ட்டு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. சரி, எதை யூஸ் பண்ணி? மல்டிமீட்டர், பல்பயன் மீட்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்ட்டு மெஷர் பண்ணலாம். சரியா? இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது ஆக்சுவலாக ஃபோர்ஸ் கிடையாது, அதுவும் நம்ம வோல்ட்லேயே சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிஸ்கிரைப்ஸ் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் வோல்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த செல்லை கொண்டு போயிட்டு ஒரு சர்க்கியூட்டில் கொடுத்தோம்னா, அப்ளை பண்ணோம்னா அதில் சார்ஜ் ஃப்ளோ ஆகும். அதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு எது டிட்டர்மைன் பண்ணோம்னா, எது டிசைட் பண்ணோம்னா இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணும். சரியா? The electromotive force determines the amount of work a battery or cell does to move a certain amount of charge around the circuit. Circuitல certain amount of charge flow ஆகிறதுக்கு எது டிசைட் பண்ணும்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணும். சரியா? It is denoted by the symbol C ன்னு சொல்லுவோம். தமிழ்ல C, அதாவது பார்க்கறதுக்கு எப்சிலன் மாதிரி இருக்கும். இது அப்படி சுழிச்சிட்டோம்னா this is electromotive force, மின் இயக்க விசை. ஓகே, ஒரு ஐடியல் பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பியூர் பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது ஸ்மாலர்னு சொல்லுவோம். அதாவது பேட்டரி இருக்குன்னா அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் உள்ள, அதை நான் பார்க்க முடியாது, அதனால தான் வெளியே எடுத்து போட்டிருக்கோம். சரியா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் 0 இருக்கும் பொழுது 0வா இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பேட்டரி இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கு மின்னியக்கு விசைக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? பட் நடைமுறையில் நான் இப்போ தான் சிம்பிள் செல் மேக் பண்ணோம் நம்ம. ஓகே, அதில் கெமிக்கல், அதாவது கெமிக்கல் இது யூஸ் பண்ணோம் நம்ம, சல்ஃபூரிக் ஆசிட். திஸ் இஸ் எலக்ட்ரோலைட், மின்பகுளி. சரியா? அதில் 2 எலக்ட்ரோடு வச்சு நம்ம ஒரு ஸ்மால் செல்லு மேக் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அது இந்த செல் 1.5 வோல்ட் கொண்ட ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கவே. அதில் இதை கொண்டு போய் ஒரு சர்க்கியூட்டில் கொடுக்கும் பொழுது சார்ஜ் ஃப்ளோ ஆகும். பட் எல்லா சார்ஜும் 1.5 வோல்ட் சார்ஜும் ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகக்கூடியது 1.49 வோல்ட் தான் ஃப்ளோ, சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகுது. சரியா? ரிமைன்ஸ் 0.1 சார்ஜ் ஃப்ளோ ஆகலை. என்னன்னா இதில் ஒரு தடை இருக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அகமின் தடை. எதனால? திஸ் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக. சரியா? கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக சம் தடை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேட்டரிக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஒரு குட் பேட்டரி எடுத்துக்கிறோம். அதில் அந்த பேட்டரி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0, அதாவது கம்மியாக இருக்கும்.
ஒரு குட் பேட்டரி எடுத்துக்கிறோம், அதை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது அகமின் தடை கம்மியாக இருக்கும். அந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ண அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு என்னாகும், அதிகமாகும். அப்படி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது இந்த பேட்டரியிலேருந்து சார்ஜ் கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும். நமக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் போது சார்ஜ் அதிகமாக ஃப்ளோ ஆகும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது சார்ஜ் கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும். யூஸ் பண்ண நம்ம பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம், நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், அப்போ சார்ஜ் அதிகமாக ஃப்ளோ ஆகும். நம்ம யூஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், சார்ஜ் கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும், அப்போ லைட் கம்மியாக தான் எரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டெட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அகமின் தடையை கணக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ.